நான் உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு அம்மாவும் ஒரு பையனையும் நான் சந்தித்தேன். அம்மா பேர் அன்னக்கிளி, பையன் பேர் அன்பு. அவங்க பாசத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ போராமல் வந்துச்சு. அன்புக்குன்னு யாரும் இல்லை, அந்த அம்மாவுக்கு எல்லாம் இருந்தோம். ஒரு நாள் மேடிலனா எல்லா வேலையும் ஏன் தலையிலே விழுது. டேய், ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா. மெயில் செக் பண்ணி பாரு. குட்டு, டைம் ஆச்சு, கிளம்பு. டிசி வாங்க போணும். அம்மா ப்ளீஸ்மா, ஒரே ஒரு கேம்மா ப்ளீஸ். சான்ஸே இல்ல, கிளம்பு. திட்ட வைக்கதா? போமா. ராம் ராம் ராம், எல்லாரும் கிளம்பியாச்சு. உங்க அம்மா தான் இன்னும் கிளம்பல. ஒரு நிமிஷம். டைம் வேற ஆச்சு. அதித்தி, இன்னும் என்னன்னு கொஞ்சம் போய் பாரு ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது, நீயே போய் பாரு. மச்சான் கொஞ்சம் ஹோல்ட் பண்றா, வரேன். என்னம்மா பண்ற? அம்மா கதவை தரமா, டைம் ஆச்சு பாரு. என்னம்மா பண்ற? டைம் ஆச்சுல, வா. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? சரி வாமா. சிவப்பான ஆண்கள் இங்கே சில கோடி உண்டு, கருப்பான என்னை கண்டு கண் வைத்தது. கடல் வண்ணம் வானின் வண்ணம் கருவண்ணம் தானே, கடல் வானம் காணும் போதும் உனை கண்டேன் நானே. மண்ணோடு சேராமல் நடக்கின்றேன் நானே, மருதாணி பூசாமல் சிவக்கின்றேன் நானே. வணக்கம் சென்னை. ஏரியாக்குள்ள எங்க டிராஃபிக் இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்றது பெஸ்ட். அப்படி பண்றது தான் பெஸ்ட். எல்ஐசி லைட் ஹவுஸ் இன்னைக்கு ஏரியால டிராஃபிக் பண்ணி டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க சொல்றது ஆர்ஜி கேட்க. ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ ஹலோ ஹலோ, கேட்கலங்க. ஹலோ ஹலோ, யாருங்க? ஏ ரொனால்டோ, வேலைக்குது, போயிடு. ஹலோ 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 ஹலோ, கேட்கலங்க. யாருங்க? ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ, எங்க நான் மஹி பேசுறேங்க. என் வீட்ல பேசிட்டேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. நீங்க நாளைக்கே இங்க வர மாதிரி இருக்கும். இல்ல புரியலங்க. அவன் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. நீ வா, நாம கிரிக்கெட் விளையாடுவோம். வாடா. டேய் டேய் டேய், பேரட் பாட்டி. ஆமா, நீ எங்க போற? நான் எங்கேயும் போகலம்மா. பொய் சொல்லாத. அம்மா அப்பா சொன்னாங்களே நீ எங்கேயோ போறேன்னு. போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ம் சரி, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு. சரி. குட்டு, பாட்டியை டிஸ்டர்ப் பண்ணாம வா. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க அத்தை. நான் முன்னாடியே உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நல்லா சாப்பிடுங்க. சுகர் டேப்லெட்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்களை அடிக்கடி வந்து பார்ப்பாங்க, சரியா? சரிம்மா. யா யா யா. ராம், அத்தையை ட்ராப் பண்ணிட்டு எனக்கு கால் பேக் பண்ணு. பாட்டிக்கு பாய் சொல்லு.
பாய். பாய். அத்தை வரேன். சரி. அம்மா பாட்டி எங்கம்மா போறாங்க? குட்டு கொஞ்சம் அமைதியா வா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். ராம் தானே? ஆமாங்க. உள்ள வாங்க, உட்காருங்க. மேடம், நான் ஃபோனில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இவங்க தான் என் அம்மா. அம்மா, உங்க பேர் என்ன? அம்மா, அம்மா உன்னதாம்மா கூப்பிட்றாங்க. உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அம்மா அன்னக்கிளி. உங்க பேரு ரொம்ப அழகா இருக்கு. அம்மா, இதான் உனக்கான வீடு. உனக்கு ஓகே தானே? நான் உள்ளே போய் பார்க்கட்டுமா? அம்மா. சார், போய் பார்க்கட்டும் விடுங்க. மேடம், நான் ஃபோனில் என்கொயர் பண்ணும்போது ப்ரீமியம் கேட்டகரி பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ அது கிடைக்குமா? அதெல்லாம் பண்ணிக்கலாம் சார். அம்மாவை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்குங்க. அப்பா தவறி 1 வருஷம்தான் ஆகுது. அதுலேருந்தே இன்னும் அவங்க வெளியே வரல. அதனாலே என்னமோ அவங்க கழுத்தில் இருக்க தாலியை இன்னும் கழட்ட விடல மேடம். சம்டைம்ஸ் அப்பா இருக்கிற மாதிரியே நினச்சி அவங்களா தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதை பற்றிலாம் வரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் போய் நார்மலாக பேசிட்டிங்கன்னா அவங்களும் நார்மலாகிடுவாங்க மேடம். என்ன பண்ணுறது, எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் அப்ராடில் ஒரு ஒர்க் கிடச்சிருக்கு மேடம். குட் சேலரி. என் பொண்ணு குட்டோட எஜுகேஷன் அங்கேயே கன்டினியூ பண்ணலான் இருக்கேன் மேடம். அதெல்லாம் ஓகே சார். இப்போ இங்கே விட்டுட்டு போனதுக்கப்புறம் திரும்ப எப்போ பார்க்க வருவீங்க? 2 years ஒன்ஸ் நான் அம்மாவை பார்க்க வருவேன் மேடம். பட் அதை பற்றி நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம். பேமெண்ட்லாம் நான் கரெக்டாக அனுப்பிடுவேன் மேடம். சார், இங்கே பேமெண்ட் கொடுத்து தங்குறவங்கள விட பேமெண்ட் இல்லாமல் இருக்கிறவங்க தான் அதிகம். நாங்கள் அவங்கள எவ்வளோ தான் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் ரொம்ப தேவை சார். உங்களால் முடிஞ்சா அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து பார்த்துட்டு போங்க சார். நான் ட்ரை பண்ணுறேன் மேடம். மேடம், நான் அம்மாவை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாமா? பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ மேடம். ஓகே சார். ஹே, ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஐயோ அம்மா, ஏதோ ஒரு ஞாபகத்தில் எங்கே போறீங்க கேட்காம இருக்க. எங்கம்மா போனோம்? மா, உங்களை தான். மா, உங்களை தான் கேட்குறேன். எங்கம்மா போனோம்? பீச்சு. பீச்? ஓகே. பத்து நிமிஷம். சரிம்மா, போயிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். இந்த அம்மா இந்த நேரத்தில் எங்கே போகிறாங்க? பாத்தியா, கடைசியா நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் மறுபடியும் அனாதை ஆயிட்டேன். எதுக்கு இதெல்லாம் இப்ப பேசிக்கிட்டு இருக்க? என்னாச்சு அண்ணா? நீ சொன்ன நான் அனாதை இல்லைன்னு. நீ என்னை எங்க இருந்து கூட்டு வந்தியோ,
நம்ம பையனை மறுபடியும் அங்கேயே கூட்டு போய் விட்டான். இங்க பாரு அண்ணா, நான் உன் கண்ணுக்கு தெரியற வரைக்கும் நீ என்னைக்குமே அனாதை இல்லை. என் தோல்ல சாஞ்சிக்கோ அண்ணா, நான் இருக்கேன் உனக்கு. மா என்னம்மா காலையில் சாப்பிடலையா? ஏதோ ஞாபகத்தில் அப்படியே வந்துட்டேன்ப்பா. நீ சாப்பிட்டியா? எனக்கு வேணாம்மா, நீங்கள் சாப்பிடுங்க. ம் மா கேட்குறேன், தப்பான்னு நினைக்காதீங்க. தனியாக உக்காந்து யார்கிட்ட பேசியிருந்தீங்க? அதுவா? அது அப்பப்போ என் புருஷன்கிட்ட தனியாக புலம்பிட்டு இருப்பேன்ப்பா. என்னம்மா புருஷன் மேலே அவ்வளோ லவ் போல அப்படின்னு வச்சுக்கோயேன்.